இப்ப என்னதான் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்தா கூட, இந்த கண்டுபிடிப்புகள யார் பயன்படுத்த முடியும்? யார் பயன்படுத்த முடியாது அப்டின்னா, எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்துருச்சுல்ல. உழைக்கிறவங்களால மட்டும் தான் கண்டுபிடிப்புகள பயன்படுத்த முடியும். சோம்பேறிகளால என்னதான் கண்டுபிடிப்பு எவ்வளோ வந்தாலும் சரி, இந்த கண்டுபிடிப்புகள பயன்படுத்தவே முடியாது. அதனால வந்து நெறைய பேர் பயப்படுவாங்க. என்னன்னா, அதாவது உழைக்கிறவங்க அவங்களுக்கே சந்தேகம் வரும். என்னன்னா, ஒரு வேளை வந்து கிரைண்டர் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, மிக்ஸி வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. என்ன வீட்ல வேலைலாம் போயிரும், நம்ம சோம்பேறி ஆயிடுவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தில சொல்லுவாங்க. மிஷின் வந்துச்சுன்னா, இயந்திரங்கள் வந்துச்சுன்னா, இயந்திரங்கள் நம்மை சோம்பேறியாக்கி விடும் அப்படின்ட்டு சில உழைக்கிறவங்க கையாலேயே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. கையாலேயே மசாலா அரைப்பாங்க, கையாலேயே துணி துவைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மாரி அது நம்மள சோம்பேறி ஆக்கிறக்கூடாது அப்படின்ட்டு போய்டுவாங்க. அப்படி கிடையாது. உழைக்கிறவங்க உழைக்கிறவங்களுக்காக தான் அந்த கண்டுபிடிப்புகளே. இந்த இயந்திரங்கள் யாருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? உழைக்கிறவங்களுக்காக தான். சோம்பேறிகளுக்கு இந்த இயந்திரங்களால் எந்த பிரயோஜனமும் இல்ல. சோம்பேறிகளை உழைக்க வைக்கக்கூடிய மந்திரம் அந்த இயந்திரங்களுக்கு இல்ல. இயந்திரங்களை பயன்படுத்துகிற இப்போ அம்மியில மசாலா அரைக்கிறது கூட ஒரு இயந்திரம் தான் அது. அது வந்து ஒரு தானியங்கி இயந்திரம் கிடையாது. அதுவும் ஒரு இயந்திரம் தான். ஒரு கருவி அல்லது ஒரு இயந்திரம். அதுபோல மிக்ஸியும் அதோட அடுத்து. அப்ப அம்மியில யார் வந்து அரைக்கிறாங்களோ, அவங்க தான் மிக்ஸிய பயன்படுத்துவாங்க. அம்மியில அரைக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்பட்டவங்க, மிக்ஸியில அரைக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம் தான் படுவாங்க. அதுபோல வந்து ஆட்டு உரல்ல இட்லிக்கு மாவு அரைச்சாங்கல்ல, அரைக்கிறதுக்கு யார் சோம்பேறியா இருந்தாங்களோ, அவங்க வந்து கிரைண்டர் வந்தாலும் அரைக்க மாட்டாங்க. கிரைண்டர் வந்தாலும் அரைக்க மாட்டாங்க. அதனால அம்மிக்கல்ல வந்து நல்லா மாவு அரைச்சவங்களுக்கு, அவங்ககிட்ட போய் ஒரு கிரைண்டர் குடுத்தா, அவங்க அந்த கிரைண்டர பயன்படுத்துவாங்க. ஆக உழைக்கிறவங்க தான் இந்த கண்டுபிடிப்புகளே உழைப்பதால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. உழைக்கிறவங்களுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சோம்பேறிகள் வந்து என்ன குடுத்தாலும் அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ சுவிட்ச போட்டா உன்னுடைய வீட்டு வேலை எல்லாமே நடந்துரும்பா. ஒரு சுவிட்ச மட்டும் போடணும் அப்டின்னா, சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த சுவிட்ச போடுறதுக்கே யோசிப்பாங்க. சோம்பேறித்தனப்படுவாங்க. ரெகுலரா எதையுமே செய்ய மாட்டாங்க. அதான் வந்து அப்போ இந்த கண்டுபிடிப்புகள் வந்து யாரையும் சோம்பேறியாக்கிவிடாது. யாரை சோம்பேறிகள் வந்து இந்த கண்டுபிடிப்புகளால் உழைப்பாளிகளாகவும் மாறிவிட மாட்டார்கள். அவங்க இந்த எவ்வளோதான் கண்டுபிடிச்சாலும் அவங்க சோம்பேறியா தான் இருப்பாங்க. உழைக்கிறவங்களுக்காக தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால மக்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். என்னன்னா, இந்த கண்டுபிடிப்புகள் நம்மை சோம்பேறியாக்கி விடுமோ? அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இந்த கண்டுபிடிப்புகளே என்னதான் கண்டுபிடிப்புகள் வந்தாலும், இன்னும் வேலை அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதோட உதாரணமே அதான். இந்த கண்டுபிடிப்புகள் ஏராளமா வந்துருச்சு. இது நம்மை சோம்பேறி ஆக்கிக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம்ல, அந்த நெனப்பு தப்புங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, முன்னாடிலாம் நமக்கு நெறைய சும்மா இருக்கிறதுக்கு நேரம் இருந்ததான்னு கூட சொல்லலாம். முன்னாடியே நம்ம அப்படிதான் இருந்தோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பொதுவா ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டு இருக்கும். ஆண்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி தான் இருந்தாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. இந்த கண்டுபிடிப்புகள் நம்மை வந்து அ ஓய்வு எடுக்க இப்ப ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரப்போகுதுல்ல. எல்லா வேலையுமே அதுவே அதுவே செய்யுது அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு வேலை இல்லாம போயிடுமோ? அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ எப்பவும் நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம போக தான் நம்ம நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம்ல, இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் மனிதர்களை சோம்பேறி ஆக்கி விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் நமக்கு மனிதர்களுக்கு வேலை இருக்குது. உழைப்பவர்களுக்கு எல்லா காலங்களும் சோம்பேறிகளுக்கு எந்த காலத்திலும் என்னதான் மாற்றம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு வேலை கிடையாது. வேலைங்கிறது நமக்குள்ள வேலை செய்யணுங்கிற அந்த நெனப்பு இருக்குல்ல, அந்த ஆர்வத்தில நாம தான் வேலைய கண்டுபிடிக்கணும். நாம என்ன செய்யணும்? இங்க நெறைய இப்போ நான் இந்த வீட்ல இருக்கேன் அப்டின்னா, இந்த வீட்ல நெறைய வேலை இருக்கு. அத நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் வாழ்க்கை. வேலைய வந்து தினசரி இப்போ நான் வந்து சோம்பேறியா இருக்கேன்னு வைங்க. அப்ப நான் இன்னைக்கு செய்ற வேலைய நான் சோம்பேறியா இருந்திருந்தேன்னா செய்ய மாட்டேன். அது என் கண்ணுக்கு தெரியாது. அந்த வேலைய என்னால கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். வேலைங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து அத வந்து நாம கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிப்புன்னா, உழைப்பவர்கள் தான் கண்டுபிடிப்பாங்க. இங்க ஒரு வேலை இருக்கு, அங்க ஒரு வேலை இருக்கு, இங்க இத சுத்தம் பண்ணணும். ஒரு அழுக்கான ஒரு வீட்ட பார்த்தா, இத சுத்தம் பண்ணணும், துடைக்கணும், மாப் போடணும் அப்படின்னு உழைக்கிறவங்களுக்கு தான் தோணும். சோம்பேறிக்கு அந்த அழுக்கான தரைய பார்க்கும்போது, அழுக்கான வீட்ட பார்க்கும்போது, அழுக்கான துணிகள பார்க்கும்போது, சோம்பேறி என்ன பண்ணுவான்? இன்னைக்கு இந்த வேலை இல்ல. இருக்குது, அசுத்தமா இருக்கு. இந்த வேலைய நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலான்னு தள்ளி போடுவாங்க. இந்த மாரி வேலைங்கிறது வந்து இயந்திரங்களை சார்ந்தது அல்ல. எப்போதுமே நம்ம எப்படி பிஸியா இருக்கணும். இயந்திரங்கள் வந்ததுனால நம்ம இன்னைக்கு இயந்திரங்களைப் போல மாறிவிட்டோம். அப்படின்னு நாம நெனச்சுட்டு இருக்கோம். இயந்திரங்கள் தான் இயந்திரங்களா இருக்கணுமே தவிர, மனிதர்கள் எப்பவும் மனிதர்களா தான் இருக்கணும். மனிதர்களா இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? நெறைய ஏற்பாடுகள பண்ணாம போயிட்டோம். என்னன்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அ அ பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடு விதிக்காம போயிட்டோம். ஒரு சட்டம் போட்டு ஒரு கட்டுப்பாடு. காலையில 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் வேலை நேரம். பாதி நாள் வேலை நேரம், பாதி நாள் விடுமுறை.
இந்த மாரி. அதுக்கப்புறம் யாரும் ஒரு ஊரடங்கு சட்டம் போல யாரும் கடை எதுவும் நிறுவனங்கள், அலுவலகங்கள் எதுவுமே திறந்திருக்கக்கூடாது. பள்ளிகள், கல்லூரிகள் எதுவுமே மதியம் 2 மணிக்கு மேல திறந்திருக்கக்கூடாது. 2 மணிக்கு அப்புறம் அல்லது 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துரணும். 1 மணிக்கு வேலை நேரம் முடிஞ்சது. வேலை நேரம் முடிஞ்ச உடனே வேலை செய்ற இடத்திலேயே சாப்பாடு. காலையில 6 மணிக்கே நீங்க வேலைக்கு போறீங்க. காலையில 8, 9 மணிக்கு உங்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படும். இப்படி வேலை செய்கிற இடத்திலே நமக்கு உணவு வழங்கப்பட வேண்டும். நாம வீட்ல இருந்து கட்டிட்டு போகக்கூடாது. அப்பன்னா தான் பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை என்கிற அந்த திட்டத்தை நம்மால் நடைமுறைப்படுத்த முடியும். அதிகாலையிலே நம்ம வேலைய தொடங்கிரலாம். இப்படிப்பட்ட அப்புறம் மதியம் 1 மணி வரைக்கும் வேலை செய்றோமா, அப்புறம் வீட்டுக்கு வந்துரணும். வீட்டுக்கு வந்துரணும். அதுக்கப்புறம் யாரும் எந்த தொழிலையும் செய்யக்கூடாது. அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு. அப்ப ஒரு 8 மணி நேரம் உழைச்சா போதுமா? அப்போ சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவங்க முழு நேரம் உழைச்சா தான் உழைக்கிற ஆர்வத்தில இருப்பாங்க. அவங்கள வந்து 8 மணி நேரம் தான் உழைக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னா, அவங்களுக்கு அது வந்து பெரிய தடையா இருக்கும். அவங்க அத ஏத்துக்க மாட்டாங்க, ஆராய்ச்சியாளர்கள். அதனால அவங்க 24 மணி நேரமும் அவங்க ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அ விதிவிலக்கு. யாருங்க நீங்க ஆராய்ச்சியாளரா இருக்கீங்களா? ஒரு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து 10 மணி நேரம் உழைப்பதற்கு நீங்க விண்ணப்பிக்கணும். நான் 10 மணி நேரம் உழைப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சு அதை அவர்களுக்கு அனுமதி குடுக்கணும். நீ ஒரு ஆராய்ச்சியாளரா இல்ல, அப்படி நீ ஒரு வேல தான் பார்க்குற அப்படின்னா, அப்படின்னா நீ 8 மணி நேரம் தான் உனக்கு வேலை. என்ன செஞ்சிருக்க? ஏதாவது நீ ஒரு ஆராய்ச்சியாளர்ங்கிறத நிரூபிச்சு, நீ 10 மணி நேரம் வேலை செய்வதற்கு அனுமதி வாங்கணும். 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு அனுமதி வாங்கணும். இந்த மாரி உழைப்பதற்கு அவர்களுக்கு தான் அந்த அனுமதிய நம்ம குடுக்கணும். ஏன்னா எல்லாரும் 8 மணி நேரம் வேலை பார்த்தா இந்த உலகம் ஒழுங்கா நடக்குமா அப்படின்னா, அப்படி கிடையாது. 12 மணி நேரம், 18 மணி நேரம் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லா துறையிலுமே இருக்காங்க. விஞ்ஞானிகள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இவங்க 8 மணி நேரம் மட்டுமே அந்த வேலைய செஞ்சுட்டு வீட்டுக்கு வர முடியாது. வர விரும்பவும் மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாலும் எங்க இருந்தாலும் அவங்க ஒரு ஆராய்ச்சியாளர் தான். அப்படி இருக்கும்போது, அவங்க நான் வந்து 12 மணி நேரம் வேலை செய்வதற்கு எனக்கு அனுமதி தேவை. அப்படின்னா அனுமதி வாங்கி தான் அதிக நேரம் வேலை செய்யணும். இந்த மாரி ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து என்னதான் இயந்திர அறிவியல் உலகமா இருந்தாலும், ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும், காலை 6 மணிலேருந்து 1 மணி நேரம் தான் உங்க தொழில செய்யணும். மத்த நேரம்லாம் தொழில் செய்ற இடத்துல உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே குடுத்துடுறாங்க. பள்ளிக்கூடம், கல்லூரியிலயும் இதே நடைமுறை தான். வாரத்தில 2 நாள் லீவு. அப்புறம் மதியம் 2 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க. 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு புறப்பட்டு வரீங்க. மதியம் 2 மணிக்கு வீட்ல இருக்கீங்க. 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் படுத்து தூங்குறீங்க. தூங்கிய பிறகு ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனநிலை. இதுவரைக்கும் வேலை செஞ்சீங்க. வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மனநிலை. அந்த மனநிலையை எப்படி மாற்றுவது? ஒரு தூக்கம். 1 மணி நேரம் தூக்கம். தூக்கம் வருதோ இல்லையோ, அல்லது ஒரு குளிச்சுட்டு தூங்குனா தூக்கம் வந்துரும். நீங்க வேலை செஞ்சீங்க. அந்த மனநிலையை எப்படி மாற்றுவது? இப்ப நம்ம வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த பிறகு தொழில் எதையுமே செய்யக்கூடாது. அலுவலக வேலைய அலுவலகத்தில வச்சு தான் செய்யணும். வீட்டு வேலைய நம்ம அலுவலகத்தில வச்சு செய்ய மாட்டோம். அதுபோல கல்லூரி வேலைய கல்லூரியில வச்சு தான் செய்யணும். பள்ளியில வச்சு தான் செய்யணும். வீட்ல வச்சு நம்ம செய்யக்கூடாது. இந்த மாரி ஒரு கட்டுப்பாடு. அப்ப வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆடல், பாடல் மதியம் 3 மணி வரைக்கும் நீங்க தூங்கணும். 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்கணும். 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானத்துக்கு வந்துரணும். குடியிருப்பு பகுதிகளில் விளையாட்டு மைதானங்கள் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. விளையாட்டு மைதானத்தில 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு மைதானம். 4 மணிலேருந்து 4:15 வரைக்கும் இடைவேளை. 4:15லேருந்து 5:15 வரைக்கும் கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற ஒரு பூங்காக்கள் குடியிருப்பு பகுதிகளில் இருக்க வேண்டும். அங்க ஆண்கள், பெண்கள் சேர்ந்து ஆடல், பாடல், கதை சொல்கிற திறமை, ஓவியம் வரைகிற திறமை, கவிதை எழுதுவது, இந்த மாரி நடனம் ஆடுவது, இந்த மாரியான ஒரு கற்பனை திறனை, படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக அந்த கலை பூங்கா ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலும் ஆண்கள், பெண்கள் சேர்ந்து தங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பூங்கா அங்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளிலும், ஒவ்வொரு தெருவிலும் இது எங்களுடைய கலை பூங்கா அப்படின்னு சொல்லணும். எங்களுடைய கலைத்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான பூங்கா. அதுக்கு ஏற்றார் போல கலைத்திறமைகளை தொழிலாக யாருமே செய்யக்கூடாது. அதை தடை செய்ய வேண்டும். அது மக்கள் மயமாக வேண்டும். இன்னைக்கு அந்த தொழில செய்றாங்க பாருங்க. கலைய வச்சு பொழைக்கிறவன் தான் இன்னைக்கு கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துறான். மக்கள் எல்லாம் நமக்கு அதனால என்ன அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க. அதனால மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. நம்மகிட்ட கற்பனை திறன் இல்ல, படைப்பு திறன் இல்ல அப்படிங்கிற மாரி தாழ்வு மனப்பான்மை மக்கள்ட்ட இருக்குது. அப்போ மக்கள் மயமா அந்த கலைகள வச்சு யாரும் தொழில் செய்யக்கூடாது. அதுபோல விளையாட்ட வச்சு யாரும் தொழில் செய்யக்கூடாது. இன்னைக்கு மக்கள் விளையாடாம இருக்கிறதுக்கு காரணம், இந்த விளையாட்ட வச்சு தொழில் பண்றாங்க பாருங்க. அவங்கள நம்ம வேடிக்கை பார்க்குறோம். நீங்க விளையாடுங்க, நாங்க வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சோம்பேறி ஆயிட்டோம். அதனால விளையாடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது இப்ப இல்லாம போச்சு. வேடிக்கை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் தான் இப்ப நமக்கு கிடைக்குது. விளையாடும்போது தான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். விளையாடும்போது நம்ம வேடிக்கையும் பார்ப்போம். அப்ப 2மே கிடைக்கும். அதனால வந்து விளையாட்ட தொழிலா செய்யக்கூடாது. கலைகளை தொழிலா செய்யக்கூடாது.
அ க இந்த மாதிரி அப்போ விளையாட்டு பூங்கா, விளையாடுவதற்கான நேரம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடு, 4 மணிலேருந்து 4:15 வரைக்கும் இடைவேளை, 4:15லேருந்து 5:15 வரைக்கும் கலைத்திறமையை வெளிப்படுத்துறது, 5:15லேருந்து 5:30லேருந்து 5:30 வரைக்கும் இடைவேளை, 5:30லேருந்து 6:30 வரைக்கும் என்ன பண்ணணும்னா, காதல் பூங்கா, காதலர்கள் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். அதுபோல திருமண உறவை பதிவு செய்ய வேண்டும். அதுபோல திருமண திருமண ஜோடிகள், காதல் ஜோடிகள் அந்த தெருவில், அந்த குடியிருப்பு பகுதியில் இருப்பவர்கள், அவர்கள் அந்த காதல் பூங்காவுக்கு வந்துவிட வேண்டும். இவர்கள் காதலர்கள் என்கிற சான்றிதழ் இருக்கும். அதுபோல இவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்கிற சான்றிதழ். அத வச்சு அந்த ஒரு ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கு. ஒரு தெரு இருக்கு. அங்க வந்து எத்தன ஜோடி காதல் ஜோடி, எத்தன திருமண ஜோடி இருக்காங்க அப்படின்னு பார்த்து, அவர்களுக்கு அந்த காதல் பூங்காவில் ஒரு குடிசை அல்லது ஒரு வீடு, சின்னதா ஒரு வீடு அங்க வந்துரணும். ஒரு பொதுவெளிக்கு வந்து காதல் பண்ணணும். காதல் பண்றது இனிமையான விஷயம் தானே! எல்லாருமே சொல்லியா செய்வாங்க அப்படின்னு நெனைக்காதீங்க. காதல்லயும் நெறைய பேர் சோம்பேறியா இருக்கிறாங்க. கூச்சப்படுவாங்க. அதற்கு ஒரு அங்கீகாரம், ஒரு போட்டிய உருவாக்கணும். காதலிப்பதும் ஒரு போட்டி தான். வாழ்க்கையே ஒரு போட்டி தான். சாப்பிடுறது முதற்கொண்டு எல்லாமே விளையாடுவது, இதுக்கு எல்லாத்திலும் வாழ்க்கையே வாழ்கின்ற முறையே ஒரு போட்டி தான். யார் நல்லா அதனால இந்த ஆடல், பாடல் எல்லாரும் கண்டிப்பா ஆடணும், பாடணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், கலைப்பூங்கான்னு உருவாக்குறோம். எல்லாரும் கண்டிப்பா விளையாடணுங்கிறதுக்காக தான் விளையாட்டு மைதானம். எல்லாரும் விளையாட்டு மைதானம் கண்டிப்பா வரணும். அங்க வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். அதுபோல காதல் பூங்காவுக்கு வந்தீங்களா, காதலிக்கணும். நீ காதலிக்கிறயோ இல்லையோ அந்த ரூம்க்குள்ள போயிடு. நீ திருமணம் பண்ணவங்க தானே, நீ அந்த ரூம்க்குள்ள போயிடு. அந்த ரூமுக்கு போய் நீ கொஞ்சு, உன் பொண்டாட்டிய தானே நீ கொஞ்ச போற. அல்ல உன் புருஷன்ட்ட தானே உன் புருஷன தானே கொஞ்ச போற. 2 பேரும் கொஞ்சுங்க, அதில உடலுறவு பண்ணுங்க. அது வெளியில அதுக்கு தான் ஒரு ரூம் குடுத்துடுறோம். காதல் பூங்கா. இந்த மாரி எதுக்காக சொல்றேன்னா, இந்த இயந்திரங்கள் நம்மை இயந்திரங்களாக ஆக்கிவிடக்கூடாது. நாம் மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். இயந்திரங்கள் மட்டும் தான் இயந்திரங்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு இந்த கட்டுப்பாடுகள் இல்லாம, இன்னைக்கு ஆடுவதற்கும், பாடுவதற்கும், விளையாடுவதற்கும், உறவாடுவதற்கும் அ உறவாடுவதற்கும் நேரம் இல்லாம, வாய்ப்பும் இல்லாம, வழியும் இல்லாம நெறைய பேர் தனிமையில இருக்காங்க. பிடிக்காதவங்களோட வாழ்றாங்க. அப்போ உறவுகள தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு களம் இருக்கு. உறவுகளை சந்திப்பதற்கான ஒரு களம் இருக்குது. அந்த களம் தான் இது. இந்த விளையாட்டு மைதானம். ஆண்கள் தனியா விளையாடணும், பெண்கள் தனியா விளையாடணும். அதுபோல வந்து மக்கள் குடியிருப்பு பகுதிகள் இப்படிலாம் இருக்கணும். இது எல்லாமே இல்ல. வீடும் தெருவும் தான் இருக்கு. இந்த மாரி எதுவுமே இல்ல. விளையாட்டு மைதானம் கிடையாது. எதுவுமே கிடையாது. கலை பூங்கா இருக்கணும், காதல் பூங்கா இருக்கணும். அப்புறம் நீச்சல் குளங்கள் இருக்கணும். ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா. ஆண்களும், பெண்களும் சேர்ந்து குளிக்கிற நீச்சல் குளங்கள் இருக்கணும். அப்புறம் உடற்பயிற்சி கூடம் இருக்கணும். இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகள்லயும் ஒரு மக்கள்லாம் ஒண்ணு கூடி அந்த ஏதாவது உரை நிகழ்த்துறது. அ ஒவ்வொரு நாளும் எ இரவு 7 மணிக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன் 5:15லேருந்து 5:30 வரைக்கும் நீங்க வந்து விளையாடிட்டு வரீங்க. 5:15லேருந்து 5:30 வரைக்கும் இடைவேளை. 5:30லேருந்து 6:30 வரைக்கும் காதல் பூங்காவுல போயி காதல் ஜோடிகளும், திருமண ஜோடிகளும் காதலிக்கணும் 1 மணி நேரம் கண்டிப்பா. அப்புறம் வந்து 6:30லேருந்து 7:30 வரைக்கும், இல்ல 6:30லேருந்து 6:45 வரைக்கும் இடைவேளை. 6:45லேருந்து 7:45 வரைக்கும் அந்த பகுதியில இப்போ தேவாலயம் எல்லாம் இருக்குல்ல, ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி வந்து ஒரு தேவாலயத்துக்கு போய் அங்க ஒருத்தர் சொற்பொழிவாற்றுவார்ல, அதே மாரி எந்த மதத்தையும் சாராமல் அந்த பகுதி மக்கள் ஒரு பகுதியில ஒரு தெருவுல வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நல்லா பேச தெரிந்தவர்களுக்கு அங்கு உரையாட உ அ பேச தெரிந்த குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அங்க வந்துட்டு பேசுவதற்கு வாய்ப்பு குடுக்க வேண்டும். தனக்கு தெரிந்த விஷயத்த மக்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்க? ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு இத்தனாம் தேதி நீங்க சொற்பொழிவாற்றுறீங்க. அந்த ஒரு அத வந்து நம்ம ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து எந்த மதத்தையும் சாரல. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த, ஒரு கருத்துக்களை அந்த ஆ 7 6:30லேருந்து 7:30 வரைக்கும் வந்து நீங்க சொற்பொழிவாற்றணும். இதுதான் வந்து மக்கள் எல்லாம் அதுக்குள்ள ஒன்று கூடணும். அந்த தெருவுல உள்ளவங்க அங்க வந்துரணும். வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்பு, அல்லது 2 பேருக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்பு குடுக்கப்படலாம். அப்ப அதன் மூலம் ஒரு தெருவுல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துல ஒரு நாளைக்கு 2 பேர் வீதம் 50 நாட்களுக்கு ஒரு முறை ஒருவருக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்பு அங்க கிடைக்கும், அந்த நேரத்துல. அப்ப அந்த தெருவுல உள்ளவங்களுக்கு ஒரு அவங்க மேல அந்த மாரி நமக்கு இந்த தெருவுல நாம ஒரு மேடை போட்டு பேசுறோம். நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க நாம பேசுறத கேட்கறாங்க. நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மரியாதை கிடைக்கும். அப்போ ஒரு பொறுப்பானவர்களாக மாறுவார்கள். இந்த மாரி தான் ஒரு குடியிருப்பு பகுதியே இருக்கணும். இது குடியிருப்பு பகுதிகளோட தேவைகள் இதெல்லாம். விளையாட்டு மைதானம், கலைப்பூங்கா, காதல் பூங்கா, அப்புறம் இந்த மாரி ஒரு ஆலயம். மக்களை ஒன்று கூட்டுவதற்கான ஆலயம். மதம் சார்ந்தது அல்ல. மதம் ஒழிக்கப்பட வேண்டியது. மதமே இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டா மதமே தேவையில்ல. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக தான் கடவுள போய் நான் மகிழ்ச்சியா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா, அது நடைமுறையில இப்படித்தான் அது சாத்தியமாகும். நல்லா இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை வாழ்க்கை வந்து ஒரு நல்லா இருக்கிற மாரியான வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும்பா.
ஒரு நல்ல நல்ல ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி தான் நான் சொன்ன மாரி தான் இருக்கும். அந்த மாரி அ இந்த மாரி அமைஞ்சதுன்னா, என்னதான் இயந்திரங்கள் வந்தாலும், கண்டுபிடிப்புகள் வந்தாலும், நாம் இயந்திரங்களாக மாற மாட்டோம். நாம் மனிதர்களாகத்தான் இருப்போம். நம்மளுக்கு இந்த கட்டுப்பாடு இல்ல. பணத்தை சம்பாதிப்பதற்கு இன்னைக்கு 24 மணி நேரமும் நீ கடைய திறந்திருக்கலாம் அப்படிங்கிற சட்டத்த போட்டாங்க. ஆனா, அந்த சட்டத்த பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தல. சென்னையில அதுக்கான அனுமதி இருக்குன்னு நெனைக்கிறேன். பம்பாயில 24 மணி நேரமும் திறந்து அதுவும் நியூயார்க் மிகப்பெரிய கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் தொழில், தொழில், தொழில். பணம், பணம், பணம். அப்போ அதனால தான் வந்து இந்த அப்போ இயந்திரங்கள குற்றம் சாட்டுறாங்க மக்கள். என்ன சொல்றேன், இயந்திரங்கள் தான் நம்மள இப்படி ஆக்கிடுச்சு. அப்படி இல்ல. அதாவது அறியாமை மிகுந்த ஆட்சியாளர்கள் தான். இப்ப என்ன போல ஆட்கள் வந்து ஒரு ஆட்சியாளரா வந்தாங்கன்னா, நாட்ட வந்து அப்படியே மாத்தி காட்டிரும். ஆனா என்னன்னா, அந்த விழிப்புணர்வு இல்லாம ஒரு இது ஒரு குற்றம் தான். எனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் அதை நோக்கி முயற்சி செய்திருக்க வேண்டும். அப்படி முயற்சி செய்யாம நான் இருந்ததே மிகப்பெரிய குற்றம் அது. ஒரு மருத்துவர் மருத்துவம் தெரிஞ்சுட்டு, மருத்துவம் செய்யாம இருந்தா அது எப்படி குற்றமோ, அதுபோல இந்த மக்களுக்கு என்ன தேவை என்கிற அந்த அறிவு இருக்குல்ல, இந்த உலகத்தில யாருக்குமே இல்லாத அந்த அறிவு எனக்கு இருக்கும்போது, அந்த அறிவ பயன்படுத்திக்கிட்டு, நான் இந்த மக்களுக்கு செய்யாம இருந்தேன்னா, செய்கிற இடத்தை நோக்கி நகராம இருந்தேன்னா, முயற்சி செய்யாம இருந்தேன்னா, அதுவும் மிகப்பெரிய குற்றம் தான். அந்த குற்றத்தை செய்தவரா தான் நான் இங்க இருக்கிறேன். அதனால தான் இப்ப எவ்வளோ நல்ல திட்டங்கள் இந்த திட்டங்களெல்லாம் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச விஷயம். யோசிச்ச விஷயம். 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச விஷயம். 20 வயசுல நான் யோசிச்ச விஷயம். அப்ப 20 அப்ப அதற்கான முயற்சி நான் செய்யல. இந்த மக்கள்ட்ட இந்த கருத்துக்கள் போய் சேரல. இப்ப தான் நான் இந்த மாரி ஏதோ எளிதான ஒரு வாய்ப்பு YouTubeல, Facebookல கிடைக்குது. சமூக வலை அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். புத்தகமா எழுதியிருக்கணும். இதெல்லாம் வர்றதுக்கு முன்பு நான் புத்தகங்கள எழுதியிருக்கணும். நான் அத எழுதாம, நான் வந்து அறியாமையில இருந்துட்டேன். ஒரு நல்ல கருத்து. இந்த கருத்தெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கணும். சேர்த்து அது செயல் வடிவம். வெறுமனே புத்தகம் போடுறது கிடையாது. அத செயல்படுத்தணும். அதுதான் என்னுடைய கடமை. ஒரு மருத்துவர் வந்து இதெல்லாம் பண்ணா சரியாகும்னு புத்தகம் போடுறது அவரோட வேலை. புத்தகம் போடுவாரு. அது மருத்துவமும் செய்யணும். அப்பதான் அவர் மருத்துவர். அதுபோல நான் இப்படி பேசுறதோட நிறுத்தக்கூடாது. அதை செயல்படுத்துவதற்கான களத்தை நோக்கி நான் முன்னேறணும். முயற்சி பண்ணணும். இவ்வளோ நாள் நான் பண்ணலன்னா கூட பரவால்ல. இப்போவாது நான் பண்ணணும். ஏன்னா, இதில ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, நான் ஒரு குற்றம் செய்து விட்டேன். இந்த மாரி மக்களுக்கு சேவை செய்றதுக்கு எனக்கு எல்லா வழிகளும் தெரியும். மக்களை எப்படி மாற்றணும் எல்லாமே தெரியும். ஆனா, அத செய்யாம போயிட்டேன். அதனால எ என்ன இப்போ என்ன கெட்டுப்போச்சு? அப்போ என்கிட்ட இருக்கிற நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரல. போய் சேரல. மக்களுக்கு முதல்ல அது தெரியவே இல்ல. இதான் நல்ல திட்டமான்னு தெரியல. இன்னொன்னு சொல்லப்போனா 2040ல இந்த இயந்திர அறிவியலுமே ஃபெயிலியர் ஆக போகுது. 2040க்கு அப்புறம். உலகம் முழுக்க ஃபெயிலியர் ஆக போகுது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த இயந்திர அறிவியல் உலகம் முற்று பெறுகிறது. ஏன்னா, இது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்றது கிடையாது. இது ஆபத்தை நோக்கி, அழிவை நோக்கி போது. இருந்தாலும் நாம சகிச்சுக்கிட்டு புதுமையானதாக இருக்குதே, அழிவாக இருந்தாலும் இது புதுமையாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு, நாம இதை சகித்துக் கொண்டு இருக்கிறோம். என்னதான் இருக்கு பார்க்கலாம். புதுமையா இருக்குப்பா, இருப்பா. ஏதோ குண்டு போடுறேன்றான், அணுகுண்ட போட்டான். அது அணுகுண்டு அது 2,00,000 பேர் செத்தாலும், அது புதுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அத சகிச்சுக்கிட்டாங்க. அதுபோல ஏவுகணை, இனிமேல்லாம் போர் நடக்காதுன்னு இருந்துச்சு, இன்னும் போர் நடக்குது. இஸ்ரேலுக்கும், பாலஸ்தீனுக்கும் நடக்குது. அந்த பிராந்தியத்தில நடக்குது. அப்ப இதுவே இவங்களுக்கு ஏன் இந்த கேள்விகள் எழுது? ஏன் அவங்க சண்டை போடுறாங்க? நமக்குலாம் சண்டை போடணுங்கிற அந்த எண்ணமே நமக்கு வரல. ஆனா அவங்க ஏன் சண்டை போடுறாங்க? காரணம் அவனுக்கு மகிழ்ச்சியா வாழத் தெரியல. அந்த பாலைவனத்தில வாழ்ந்தா அப்படிப்பட்ட சிந்தனை தான் வரும். நம்மள போல பசுமையான இடத்துல வாழ்ந்தா நல்ல சிந்தனை வரும். சண்டை போடணுங்கிற எண்ணம். அந்த மாரி இடத்துல வாழும்போது, அந்த இடத்திற்கு இந்த மாரி தான் நம்ம சிந்திப்போம் அப்படின்னு அவங்க யோசிச்சு அங்க அமைதியா இருக்க பழகணும். அப்படி முடியாதுன்னா, அவங்க வந்து பசுமையான இடம் நோக்கி நகரணும். இதெல்லாம் இதெல்லாம் புதுமை. அழிவா இருந்தாலும் அது புதுமையா இருக்கே அப்படின்னு சொல்லி மக்கள் சகிச்சுக்கிறாங்க அவ்வளோதான். 2040ல இந்த அழிவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் அழிவுகளை நோக்கி போகாமல் இருக்கவே முடியாது. அதனால இங்க நெறைய ஆபத்து இருக்கு. பிளாஸ்டிக் இருக்கு. பிளாஸ்டிக் வந்து மண் வளத்தை வந்து கெடுத்து விடுகிறது. மண்ணோடு மண்ணாக பிளாஸ்டிக் வந்து நீங்க துகள்கள். அது பிளாஸ்டிக் வந்து அப்படி பிளாஸ்டிக்காவே கிடக்காது. அது சிதையும். சிதைஞ்சு துகள்களாக மாறி மேல் பக்கம் அப்படி இப்போ ஒரு பிளாஸ்டிக் கிடக்குது. பிளாஸ்டிக் வாளி, குப்பை தொட்டி இருக்குல்ல, அது நீங்க குப்பையில போடுறீங்க. வருஷக்கணக்கா கிடக்குது அப்படிங்கும்போது, அந்த மேல் லேயர்லாம் வந்து அப்படி துகள்களாக அ எ கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். கரைஞ்சு இந்த மண்ணோட மண்ணாக கலந்துக்கிட்டே இருக்கும். கலந்து நிலத்தில் இறங்கும். நிலத்தில இறங்கி தண்ணீல கலக்கும். நாம குடிக்கிற தண்ணீல அது கலந்து வரும். நம்ம வயித்துக்குள்ள போகும். இப்படி இந்த பிளாஸ்டிக் பெரிய ஆபத்து. அப்ப இதற்கெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு தீர்வே கிடையாது. பிளாஸ்டிக்கு மாற்று என்ன இருக்கு? ஆ பிளாஸ்டிக்க போல அது வருமா? பிளாஸ்டிக்ல தான் நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோமே தவிர, பிளாஸ்டிக் தான் ஆரம்பத்தில கொஞ்சம் பாலித்தீன் கவர்லாம் கொஞ்சம் மட்டமா இருந்தது. டக்குன்னு கிழிஞ்சிரும். இப்பல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் வந்துச்சு. பிளாஸ்டிக்ல நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அதுல புதுமைய தேடிட்டு இருக்கோம். அது மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது பிளாஸ்டிக்கு?
முன்னாடிலாம் அப்படி இல்ல, பிளாஸ்டிக் கிழிஞ்சிரும். லேசா இன்னைக்கு மெல்லிசா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிளாஸ்டிக்ல ஆச்சரியப்படுறாங்க. அது அழிவை நோக்கியது. அழிவில் புதுமை தேடி ஆச்சரியப்படும் மனிதர்கள். அதனால இதுக்கு முடிவே கிடையாது. ஒரு நாடு வேணா பிளாஸ்டிக்க தடை பண்ணலாம். இன்னொரு நாடு எங்க பிளாஸ்டிக் தடை பண்ணுவீங்க? மக்கள்ட்ட வாங்குற கேரி பேக்ல மட்டுமா? அப்புறம் சோப்பு, சீப்பு, அப்புறம் எண்ணெய் பாக்கெட்டு, இப்படி பொருட்கள் வியாபாரமே பிளாஸ்டிக்க நம்பி தான் இருக்கு. பிளாஸ்டிக்னால தான் இங்க வியாபாரமே எளிதாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அதனால பிளாஸ்டிக்க தடை பண்றது ஒரு சாதாரண அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயம். அப்படிப்பட்ட அப்ப பிளாஸ்டிக்ங்கிறது எவ்வளோ ஆபத்து. அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு கிடக்குறோம். இதுக்கு முடிவு வரணும்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கே முடிவு வைக்கணும். ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டிக் இல்லாம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? இந்த இயந்திரங்கள் இல்லாம, இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாம, இயற்கைக்கு எந்தவித இடையூறும் செய்யாம நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி ஒரு வாழ்க்கை இந்த இயந்திர அறிவியல் உலகமே வேண்டாம்ப்பா. அப்பதான் இந்த அழிவை நோக்கி செல்கிற இந்த மனித இனத்தை தடுக்க முடியும். அப்படிங்கிற பாடத்த நம்ம கத்துக்கிட்டோம். இது வந்து நமக்கு நன்மை தெரியாது. பார்க்கறக்கு அழகா இருக்கும். ஆனா இது ஆபத்தானது, ஆபத்தானது. இந்த ஆபத்தான அழிவை தருகிற இந்த உலகத்தில் மக்கள் புதுமையா இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா ஏதாவது வரணும். இல்லன்னா திரும்பிருவாங்க. மக்களுக்கு ஒரு ஃபோன் குடுத்தாச்சா சலிச்சு போச்சு. டிவிய குடுத்து பார்த்தாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக முதல்ல டிவி, டிவி இல்ல அப்புறம் அடுத்து இப்ப டிவி போர் அடிச்சுச்சு. அடுத்து செல்ஃபோன் வந்துச்சு. செல்ஃபோன் வந்துச்சா இப்ப அதுவும் போர் அடிச்சுச்சு. அதுல ஏதாவது புதுமை. இப்படி இருந்தா மட்டும் தான் இத வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் நிக்கும். புதுசா ஏதாவது வந்துகிட்டே இருக்கணும். இதே இப்ப நாம பயன்படுத்துற ஒரு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இதே கண்டிஷன்ல இன்னொரு 10 வருஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது போர் அடிச்சுரும். அட செல்ஃபோனாவது என்ன தேவையில்லையா? இப்பயே பேசுறது குறைஞ்சு போச்சு. வந்தப்ப நல்லா பேசுனாங்க. இப்ப பேசுறதே இல்ல. ஆனா அன்லிமிட்டடா பேசலாம். 24 மணி நேரம் பேசலாம். ஆனா பேசுவதே இல்ல. நெறைய பேரு மொபைல்ல யார்கிட்டயுமே பேசுறதில்ல. இன்னைக்கு சில நாள் காலே வர்றதில்ல. யாருமே ஃபோன் பண்றதில்ல. இவரும் யாருக்கும் ஃபோன் பண்றதில்ல. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பயன்பாடற்ற பொருளாக மாறிவிட்டது. ரொம்ப பயன்பாடுன்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். இப்பவே பயன்படல. ஆனா என்ன ஜிபே வேற மாரியான பயன்பாடுகளுக்கு மாறிடுச்சு. ஆரம்பத்தில பேசுவதற்காக தான் இந்த மொபைல் ஃபோன் பயன்பட்டது. மெசேஜ் அனுப்புவதற்காக பயன்பட்டது. ரொம்ப மக்களுடைய பயன்பாட்டில இருந்தது. பேசுவதற்காகவும், மெசேஜ் அனுப்புவதற்காகவும் இன்னைக்கு அது நமக்கு பயன்பாட்டில இல்ல. அது தொழில் ரீதியா மெசேஜ் அனுப்புறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இது இப்ப பயன்படுது. வேற எல்லாருக்குமே இது பயன்படல. அப்புறம் வந்து பேசுறது இப்ப கிடையாது. வெறும் மொபைல் ஃபோன்ல இப்ப சமூக வலைதள ஊடகங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Facebook, YouTube. அதற்கு மட்டும் தான் இப்ப பயன்படுது. ஜிபே பண்றதுக்கு பயன்படுது. அப்புறம் ஜிபிஎஸ் ஏதாவது ஊருக்கு போறதுக்காக போம்போது அந்த ஜிபிஎஸ்க்காக இப்ப பயன்படுது. அத்தியாவசிய பயன்பாடு. Facebook இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்ப Facebook, YouTube கூட என்ன பண்றோம்? டிவில பார்க்க ஆர்வமா இருக்கு. இப்ப YouTubeலாம் பார்த்தா, அத டிவில பார்க்கணுங்கிற ஆசை வருது. மொபைல்ல பார்க்கணுங்கிற ஆசை வந்து YouTubeஅ பொறுத்தவரையில இல்ல. ஆனா Facebookங்கிறது வந்து அது டிவிக்கு தகுந்த மாரி மாறல. அது மொபைல் பயன்பாடா தான் இருக்குது. Facebook என்பது மொபைல் பயன்பாடு அல்லது கணினி பயன்பாடு. ஆனா, அத டிவில வந்து ஒரு Facebook பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா, YouTubeலாம் வந்து இப்ப மொபைல் ஃபோன்ல பார்க்க முடியல. அப்ப பாருங்க YouTubeஅ பார்க்கறதுக்காக நம்ம மொபைல்ல நம்ம ரொம்ப பயன்பாடான்னு நெனச்சோம். அது இப்ப பாருங்க YouTubeன் பயன்பாடு இப்ப டிவிக்கு மாறிடுச்சு. வீட்ல போய் டிவில பார்த்துக்கலாம். அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்துருச்சு. இப்படி பாருங்க நம்ம ரொம்ப வர இந்த கண்டுபிடிப்புகள் இப்படிதான் சலிச்சு போயிடும். மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா, அந்த மாற்றத்திற்காக யாரோ ஒருத்தர் கடுமையா உழைக்கிறாங்க. அதனால இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் வருது. இதிலயே நெறைய அட்வான்ஸ் ஏஐ அதுபோல ஏஐ தொடர்பான அட்வான்ஸ் முன்னேற்றம்லாம் இருக்குது. மனிதர்களைப் போல சிந்தித்து முடிவெடுக்கிற நமக்காக ஒரு அவைகளே முடிவெடுக்கும். நமக்கு என்ன தேவைங்கிறத அவைகளே முடிவெடுக்கும். நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாரியான கண்டுபிடிப்புகள்லாம் எதற்காகன்னா, நீங்க வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் மீது சலிப்பை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இந்த பாருங்க இந்த மாரி டெக்னாலஜிலாம் வருது. உட்காருங்க. எங்க போறீங்க? எங்க கூட்டம் கலையல இன்னும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில இது ஒரு மேடையில நடக்கிற கச்சேரி. ஒரு நாடகம். இந்த நாடகத்தில சண்டை காட்சி இருக்கு, போர் இருக்கு, கொரோனா இருக்கு. இப்படி அழிவுகள் நெறைய இருக்கு. மருத்துவம் இருக்கு. எல்லாமே இங்க காட்சிப்படுத்தப்படுது. மக்கள் என்ன பண்றாங்க? ஒரு போர் அடிக்குது இந்த படம். இல்ல இருங்க. பாருங்க ஏஐ டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு மக்கள உட்கார வைக்கிறாங்க. இல்ல நாங்க இயற்கையோட இணஞ்சு போறோம். இல்ல உடுங்க போர் அடிக்குது. இருங்க. பாருங்க ஆள் இல்லாத கார் வந்துருச்சு. ஆள் இல்லாமலே நீங்க கார் ஓட்டலாம். இருங்க. எங்க போறீங்க? இல்லங்க போர் அடிக்குதுங்க. ஆள் இல்லாத கார் கூட போர் அடிச்சிரும். இருங்க. எல்லாருமே கார் ஓட்டலாங்க. நீங்க ஏன் எந்திச்சு போறீங்க? உட்காருங்க. எல்லாருமே கார் ஓட்டலாம். ஆள் இல்லாத கார்ல உட்காந்துக்கிட்டாலே போதும். அதுவே நீங்க எங்க போணும்னு சொன்னாலே போதுங்க. அது அங்க கொண்டு விட்டுரும். வீட்டுக்கு போங்க. இந்த கார வீட்டுக்கு போய் பார்க் பண்ணிரு. அப்படின்னா, அது வீட்டுக்குள்ள போய் பார்க் பண்ணிரும். இந்த மாரி அப்புறம் திரும்ப வேலை முடிஞ்சா, நீங்க எங்க வரணுமோ அது உங்க கார் உங்கள தேடி வருங்க.
ஏங்க போறீங்க? இன்னும் நெறைய இருக்கு. சுவாரஸ்யமான திருப்பங்கள்லாம் இருக்குது இன்னும். கவலைப்படாதீங்க. பாருங்க ஒரு சுவாரஸ்யமான இப்ப சண்டை காட்சி. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை. எப்படி போர் நடக்குதுன்னு பாருங்க. எங்க எழுந்து போறீங்க? நெறைய இருக்குங்க. துயரங்கள், அழுகை காட்சி, சோக காட்சி எல்லாமே அந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற மேடையில நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் இல்லங்க போதும் போர் அடிக்குதுங்க. நாங்க போய் வாழ போறோம். காதலிக்க மாட்டோன்னு எல்லாரையும் எங்கள உட்கார வச்சுடுறீங்க. வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்க. நாங்க விளையாட முடியல, ஆட முடியல, பாட முடியல, காதலிக்க முடியல. எவனோ ஆடுறான், பாடுறான். அத நாங்க வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. நாங்க வாழணுங்க. இயற்கையோட இணைஞ்சு வாழ போறோங்க அப்படின்னு கிளம்பிறக்கூடாதுங்கிறதுக்காக, இந்த மாரி டெக்னாலஜிலாம் குடுத்து மக்கள உட்கார வைக்கிறாங்க. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் வந்து இதெல்லாம் போர் அடிச்சிரும். எல்லா டெக்னாலஜியும் போர் அடிக்கும். மருத்துவம் கூட எல்லாம் புதுமையா இருக்கு. அதனால மருத்துவம் வந்துருச்சு. இனிமே நோயே இல்ல. மருத்துவம் எவ்வளோதான் வளர்ந்தாலும் நோயோட தான் மனிதர்கள் இருக்காங்க. அப்போ மருத்துவம் வந்துருச்சு, நோய் குணமாயிடுங்கிற அந்த நம்பிக்கையில மக்களுக்கு இப்போ உடன்பாடு கிடையாது. முதல்ல நெனச்சாங்க எல்லா நோயும் குணப்படுத்திருவாங்க அப்படின்ட்டு. ஆனா புதுசா நோய் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா, அப்போ நோய இவங்களால குணப்படுத்த முடியாது. அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவங்களும் என்ன பண்றாங்க, இல்லங்க எங்களால முடியும் முடியும்னு சொல்லிட்டு புதுசு புதுசா டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க. அறுவை சிகிச்சை இல்லாமலே இதயத்தில ஆப்ரேஷன் பண்ணலாம். முதல்ல அறுவை சிகிச்சை. அது போர் அடிச்சுச்சு. பயந்துட்டாங்க மக்கள். ஐயோ! வேண்டாங்க, வேண்டாம். இல்லங்க நீங்க தைரியமா நோய வரவழைச்சுக்கோங்க. உங்களுக்கு இதயத்தில ஏதாவது பிரச்சனைன்னா, அறுவை சிகிச்சை இல்லாமலே நாங்க வந்து ஒரு சின்னதா ஒரு துளை போட்டு அந்த ஆப்ரேஷன் நாங்க பண்ணிடுவோம். அதனால கண்டதையும் சாப்பிடுங்க தைரியமா. அப்படின்னு மக்களுக்கு தைரியம் ஊட்டுறாங்க. இல்லங்க இல்ல முதல்ல வந்து கண்டதையும் சாப்பிட்டாக்கா நெஞ்ச பொளந்து ஆப்ரேஷன் பண்ணுவீங்க. மண்டைய பொளந்துருவீங்க. மண்டையில ஏதாவது கட்டி கிட்டின்னு. அதனால நாங்க உணவு கட்டுப்பாடு இல்லங்க அப்படிலாம் இல்லங்க. நீங்க தாராளமா சாப்பிடுங்க. கண்டதையும் சாப்பிடுங்க. நோய் வந்தா நாங்க இனிமே ஸ்மார்ட்டா ஆப்ரேஷன் பண்றோம். மண்டையெல்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்ல. சும்மா ஒரு ஹோல் போட்டு, ஒரு கேமரா உள்ள விட்டு, எங்க என்ன பிரச்சனையோ கண்டுபிடிச்சு, அத நாங்க அடைச்சுருவோம். சரி பண்ணிடுவோம். அதனால பயப்படாதீங்க. நோய் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிடாம, உணவு கட்டுப்பாட்டுக்கு போயிடாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கலாம் இந்த மாரியான நம்பிக்கைய தான் நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க. இந்த கச்சேரிய பாருங்க. இந்த படத்த ஓட்டுறதுக்காக இவங்க பண்ற வேல தான் இது எல்லாமே. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் என்ன தெரியுமா? இந்த சினிமா இயந்திர அறிவியல் உலகம் என்கிற அந்த சினிமாவை, அந்த திரைப்படத்தை ஓட்டுவதற்காக, இந்த கண்டுபிடிப்புகள காமிச்சு மக்கள உட்கார வைக்கிறாங்க. இப்படி இந்த கண்டுபிடிக்கிறான் பாருங்க. இவனுக்கே போர் அடிச்சிரும். என்னடா நாம கண்டுபிடிக்கிறோமே தவிர, நம்மளால மகிழ்ச்சியா வாழ முடியல. ஒரு இந்த கண்டுபிடிப்பாளர்கள் எப்பவுமே ஒரு 18 மணி நேரம் உழைப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய பணம் கிடைக்கும். ஆனா, அத வச்சு அனுபவிக்க முடியாது. அவங்களுக்கு காதலிக்க நேரம் இல்ல, விளையாட நேரம் இல்ல. எப்பவும் ஆராய்ச்சி, ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. கண்டுபிடிப்பு, கண்டுபிடிப்பு, கண்டுபிடிப்பு. இப்படி தான் இருக்காங்க. நாமளும் வாழணுமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் வரும். அவங்களுக்கும் இருக்குது. வாழாம போயிட்டோமே, ஆராய்ச்சி, ஆராய்ச்சின்னு சொல்லி மக்களுக்கு சேவை பண்றோம்ன்னு சொல்லிட்டு, கடைசி நாம வாழாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. கவலை இருக்கு. அதனால இப்படித்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இயந்திரங்கள் நம்மை சோம்பேறியாக்கவில்லை. சோம்பேறிகள் எந்த காலம் மாறினாலும் சோம்பேறியா தான் இருப்பார்கள். உழைப்பவர்கள் அ உழைப்பவர்கள் உழைப்பவர்களுக்காக தான் இந்த கண்டுபிடிப்பு. உழைப்பவர்கள் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். எவ்வளோதான் கண்டுபிடிப்பு வந்தாலும் அவங்க சோம்பேறியாகாம உழைப்பாளிகளை இந்த இயந்திரங்கள் சோம்பேறிகளாக மாற்றாது. சோம்பேறிகளை இந்த இயந்திரங்கள் உழைப்பாளிகளாக மாற்றிவிடாது. இதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் பேராவது என்ன பார்க்குறாங்களே, என்னுடைய வீடியோ பார்க்குறாங்களே. அதனால் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கே எல்லாரும் பார்க்க வேண்டிய வீடியோ இது. அப்படிப்பட்ட வீடியோவ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. அதிலேயே நான் சந்தோஷப்படுறேன். ஓகே. நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம்.